ஹாய், நான் சரண்யா பேசுகிறேன். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். நாங்கள் நியூ இயருக்கு ஜெர்மனி போயிருந்தோம், கொலோன்ன்ற பிளேஸில். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னலாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஜெர்மனினாலே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரிங்க. அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கொலோன்ன்ற ஒரு சிட்டியை தான் நாங்கள் நியூ இயருக்கு பார்க்க போயிருந்தோம். பிகாஸ் அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு கெத்தீட்ரல் இருக்குது. ப்ளஸ் நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சூப்பர்வான ஒரு ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்காக தான் நாங்கள் கொலோன் வந்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கெத்தீட்ரல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொலோனோட சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது, மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ அங்கேருந்து கெத்தீட்ரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம். ஸோ மெட்ரோவில் வரவங்களுக்கு ஈஸியாக கெத்தீட்ரலை ஆக்சஸ் பண்ண முடியுங்க. இந்த கெத்தீட்ரலை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்லேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கொத்திக் கெத்தீட்ரல்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி கோத்திக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெத்தீட்ரலை எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க, அதோட ஸ்டைல் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அதோட டிசைனை தான் கொத்திக் கெத்தீட்ரல் அப்படி சொல்கிறாங்க. கெத்தீட்ரலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இயர் அப்படி பார்த்தீங்கன்னா 1248 இந்த கெத்தீட்ரலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபினிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1880 ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 600 இயர்ஸ் ஆச்சு இந்த கெத்தீட்ரலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்க இவங்களுக்கு. இங்கே ஒருத்தர் ரொம்ப அழகாக ஜம்பி ட்ரம்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு கேட்க. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கெத்தீட்ரல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் இருக்குது. இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிவர்னு சொல்கிறாங்க யூரோப்பில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட தண்ணி 6 கண்ட்ரி வழியாக தான் வருது. என்னென்ன கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா மல்டிபிள் கண்ட்ரீஸை க்ராஸ் பண்ணி இந்த ரிவர் வர்றதுனால இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரிவர்னு பார்க்குறாங்க யூரோப்பில். நாங்கள் கெத்தீட்ரலை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து நேராக கிறிஸ்மஸ் மார்க்கெட் அங்கே நியர்பை இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்ஸ் எல்லாம் அங்கே விளையாட விட்டுட்டு. பியூட்டிஃபுல்லான ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட், நல்லா லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அங்கே நிறைய ஃபுட்ஸும் இருந்துச்சு. நிறைய ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோங்க.
கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க வந்துவிட்டோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் வாக் பண்ணி போனோம் ஃபயர் ஒர்க்ஸ்க்கு. ஆக்சுவலி நான் செம்ம க்ரௌடு, ரொம்ப கோல்டாக வேறு இருந்துச்சு. ஃபயர் ஒர்க்ஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in another video. Bye bye.